கோவை சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் கோழி பண்ணைக்குள் புகுந்த திருநாய்கள் கடித்து குதறியதில் 100க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்க கேட்கலாம். நவமணிகண்டன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை கருமத்தம்பட்டியை சேர்ந்த பாலசண்முகம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தாய்க்கோழி பண்ணை இயங்கி வருகிறது. பண்ணையில் ஆயிரக்கணக்கான கோழிகள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு பண்ணையை மூடிவிட்டு பாலசண்முகம் சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை பண்ணைக்கு வந்து பார்த்த பாலசண்முகம் கோழிகள் பலியானதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பண்ணையில் பல இடங்களில் கோழிகள் இறந்து கிடந்தது. அவை கடித்து குதறப்பட்ட நிலையில் இருந்தன. உடனடியாக அந்த பகுதியை சோதித்து பார்த்தபோது அங்கிருந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உள்ளே புகுந்து கோழிகளை கடித்து கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் பண்ணையில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியாகியுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஆனதை தொடர்ந்து கருமத்தம்பட்டி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தெருநாய் தொல்லை அதிகமாக இருந்து வருவதால் உடனடியாக அதற்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.